கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசைக்கூட இயேசுகித்தின் என்னை நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரியப்படுத்துகிறேன். காலை வேளையில் உற்சாகமாய் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைய கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:15 வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஆமென். அல்லேலூயா. இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு எந்திரத்தில் அதில் நிறைய அந்த வேலை செய்கிற பல் இருக்கும். ஒரு பொருளை உடைக்கணும், ஒரு பொருளை வெட்டணும், ஒரு மரத்தை அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கத்தியே எடுத்துக்கோங்களேன். அது ரொம்ப நம்ம பயன்படுத்த என்ன ஆகும்னா மழுங்கி போகும். ரொம்ப நாள் ஆனோன்னா அதனுடைய ஷார்ப்பு போயிடும். அதை மீண்டும் அதை என்ன பண்ணுவாங்க, ஷார்ப் பண்ணணும், மீண்டும் அதை சாணம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் பிளேட்லேருந்து எல்லாமே கத்தி எல்லாமே அது என்ன ஆகும், பயன்படுத்த மழுங்கி போகும். அதை மீண்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஷார்ப் ஆக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா சோர்வு உண்டாக்கிவிடும். அநேக காரியங்கள் அந்த ஷார்ப் இல்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் நம்ம ஜெபித்த ஜெபம் இருக்காது, அந்த வேத வாசிப்பு இருக்காது. ஆரம்பத்தில் சிம்பிளாக பேய் பிசாசை துரத்துவோம். இப்போ அதை பார்த்தாலே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விலகி போவோம். ஏன்னு சொன்னால் அது மழுங்கி போகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தினுடைய அளவு என்ன ஆகுனா பல காரியங்களை, பல சோர்வுகள் நம்ம சோர்வு உண்டாக்கும். பல காரியங்கள் நம்ம சோர்வு உண்டாக்கும் போது என்ன ஆகுனா ஆவிக்குரிய காரியத்தில் அந்த ஷார்ப்பு போயிடும். ஒரு சின்ன ஜபத்தில் நீங்கள் அற்புதம் செய்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய ஜபம் பண்ண வேண்டி வரும். அப்புறம் ஜபிக்கிற அந்த வாஞ்சியே இருக்காது, அந்த விசுவாசம் இருக்காது. அந்த விசுவாசத்தினுடைய அந்த அளவு குறைந்து போகும். இது போல் சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நிலையில் பயத்தோடோ சோர்வோடோ கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணேன், புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு என்ன பண்ணுவான், ஒப்பாக்கி விடுவான். இப்படின்னு நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணீங்க, மலைகளை மிதித்து நொறுக்குகிற வல்லமிழவுகளாக நம்ம இருந்தோம், குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குகிறவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா அந்த பவர் இல்லை, அந்த மிஷினுக்கு அந்த பவர் இல்லை. இப்போ அது எல்லாம் மழுங்கி போச்சு. இப்போ அது இது சீக்கிரமாக உடைக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக அறுக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக வெட்ட மாட்டேங்குது. இப்போ அது ரொம்ப பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு மொக்கையான ஒரு கத்தியை வச்சு மரத்தை வெட்ட சொன்னால் நிறைய கஷ்டப்பட வேண்டும். ஆனால் ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒன்று இருந்தால் சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம். அது மீண்டும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, நமக்கே அந்த பலனை கொடுத்துட்றேன்டார். ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை உங்களுக்கு கொடுத்துட்டான். நீங்களே என்ன பண்ணுவீங்க, மலைகளை மிதிப்பீங்க, குன்றுகளை நொறுக்கி போடுவீங்க. அடுத்தவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. நீங்களே அதை ஜெயிக்கும்படி நீங்களே அந்த போராட்டத்தை இந்த மாதத்தில் வெற்றி கொள்ளலாம். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மலைகளை போல பிரச்சனை, குன்றுகளை போல போராட்டங்கள் நிறைய உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கலாம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய வியாதியின் போராட்டங்கள், நிறைய தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை ஜெயிக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஷார்ப்னஸ் வேணும். மீண்டும் ஆண்டவர் அதை ஷார்ப்பாக்கணும். மறுபடியும் நமக்கு ஒரு நல்ல உபவாசத்தை ஜெபிக்கிற அந்த பலன் வேணும், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவரை போல அதை ஜெயித்து கடந்து செல்லுகிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அதை நம்ம ஒரு மதிலை நான் தாண்டுவேன் அப்படின்னு சொன்னது போல் காண்டாமிருத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு தரணும். அப்போ அந்த மிஷன் அந்த நல்ல ஷார்ப் ஆகும்போது பாருங்கள், அந்த சோர்வுலேருந்து நம்ம கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த இடத்துல சோர்ந்து போய் நம்ம உட்காந்துட்டோமோ, எந்த இடத்துல இனி வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம், இது ரொம்ப ட்ரபிளாக இருக்குது, இது நமக்கு சரி வராது அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துட்டோமோ, அங்கேருந்து மீண்டும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க தான் அதை சொல்ல. மறுபடியும் அந்த பழைய அந்த உற்சாகத்தை உனக்கு தருவேன், அந்த ஷார்ப் பண்ணிடுவேன், மீண்டும் உன்னை தைரியப்படுத்திடுவேன், மீண்டும் உன்னை விசுவாசத்தில் உன்னை தட்டி எழுப்பி நீ உன்மேல் நான் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஒரு திட்டத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். அதை எத்தனை விதமான காரியங்களை பிசாசு உங்களுடைய அந்த ஷார்ப்னஸ் அவன் மீண்டும் மீண்டும் உங்களை அதை மழுங்கல் உண்டாக்கினாலும் திரும்ப மீண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்மை தட்டி எழுப்பி தூக்கி எடுத்து நடக்க பண்ணுவதற்கு தான் அவர் சொல்றாரு. மறுபடியும் நீ போர் அடிக்கிறதுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்,
புதிதும் கூர்மையும் உள்ள புதுசாக்கிறேன்டாரு. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக எல்லாம் புதிதாகுண்ட. புதுசாக நான் உன்னை மாத்துறேன், மீண்டும் உன்னை பலப்படுத்துவேன், இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். புரிதலுக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதில் 2 காரியங்களை மட்டும் சுருக்கமாக நம்ம பார்த்து முடிப்போம். 1 ராஜாக்கள் 19:9-10 ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டான். வல்லமையான ஒரு மனுஷன். அவனை ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்தார் பாருங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். எலியா பெரிய வல்லமையான மனுஷன். அவன் மழை வான்னு சொன்னால் வரும், நில்லுன்னா நின்றோம், மாதக்கணக்காக மழை வராது. அப்படிப்பட்ட இயற்கையெல்லாம் ஜெபத்தில் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மனுஷன், அக்னி வரும் பரலோகத்திலேருந்து, அப்படிப்பட்ட நெருப்பெல்லாம் வானத்திலேருந்து இறங்கி வந்து பலிப்பீடத்தை என்ன பண்ணும், சுட்டெரிக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள மனுஷன் அங்கே தீர்க்கதரிசிகளெல்லாம் கொடுமைப்படுத்தினதை பார்த்து பயந்து சோர்ந்து போய் எங்கே போயிட்டாரு, கெபிக்குள்ளே போய் உட்காந்து. அது முதலேருந்து படிச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு நேரம் இல்லை. அந்த சோர்ந்து போனதை மட்டும் அவர் எப்படி ஆண்டவர் தூக்குனாருன்னு நம்ம பார்க்கலாம். வருங்க, கெபிக்குள்ளே போய் படுத்துட்டான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவனை மீண்டும் ஷார்ப் ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர் கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டான். யார் வேண்டாம், ஊழிய வேண்டாம், ஒன்று வேண்டாம், நம்மளால் முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சோர்வு பாருங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் பல விதத்தில் பல காரியங்களை நமக்கு செய்வான். பல மனிதர்கள் மூலமாக, பலருடைய வார்த்தையின் மூலமாக காரியங்களை நம்முடைய ஊழியத்தை கெடுக்கும்படி நம்ம போய் சோர்ந்து போய் போதும் இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தேவன் பேரிலேயே நமக்கு சோர்வை உண்டாக்கி விடுவான். ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துருவான் பாருங்க. அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி போய் உட்காந்துட்டான் பாருங்க. இப்போ ஆண்டவர் அவன் கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாத்தீங்களா, எத்தனையோ காரியம் உன்னை வைத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி பாருங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசன வசனம் அதுதான். உங்களை கொண்டு என்னென்னமோ கர்த்தர் செய்யணும்னு ஒரு திட்டம் வைத்திருக்காரு. ஆனால் நம்ம யாரோ என்னமோ சொல்கிறாங்க, நம்மளை பண்ணுறாங்க, சோறு உண்டாக்குறாங்க, நம்ம கெபிக்குள்ளே போய் உட்காந்து நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு ஆண்டவர், நமக்கு எதுக்கு ஊழியம்னு ஓரமாக நம்ம உட்காந்துடுறோம். ஆண்டவர் சொல்லார், இங்கே உனக்கு என்ன வேலைங்கிறார். அவன் என்ன நினச்சிருக்கிறான், நம்ம இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்மளை கொல்ல போகிறாங்க, நம்ம எதாவது தப்பிச்சா போதுன்னு உள்ளே விழுந்து உட்காந்துருக்கிறான். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. அவனை ஷார்ப் ஆக்குறார், மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்த அவனை மறுபடியும் அந்த எந்திரத்தை ஷார்ப் ஆக்குறார் பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். நான் பக்தி வைராக்கியமா நான் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். பலிபீடத்தெல்லாம் மிதிச்சு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ண, தீர்க்கதரிசி என்ன போல ஊழியக்காரங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் தேடுகிறார்கள், என்னையும் கொலை பண்ண தேடுறாங்கன்னு பயந்து சோர்ந்து போய் என்ன பண்றாரு, கெபிக்குள்ள போய் ஒளிந்து உட்கார்ந்துட்டாரு. ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆமென். இதுதான் நம்முடைய ரகசியம். கர்த்தர் நம்ம ஷார்ப் ஆக்கணும்னா அந்த மலங்கி போன மிஷின் ஷார்ப் ஆக்குறவங்க கைக்கு வரணும். வேலையில சொல்லுங்களேன், ஒரு கத்தி மலங்கி போச்சுன்னா அந்த சரனுக்கு சுற்றி ஷார்ப் பண்ணுவாங்க, அவங்க கையில் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்க மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்க, ஷார்ப் பண்ணி தருவாங்க. அதுதான் அவர் சொல்ற, நீ ஒளிந்து இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ எனக்கு முன்னாடி வா. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி போகிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருடைய முன்னாடி போய் நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்முடைய சோர்வுகளை நீக்குவான். அல்லேலூயா. உங்கள் கர்த்தர் கட்டாயம் உங்களை தூக்கி எடுப்பான், மறுபடியும் ஷார்ப் ஆக்குவா, மறுபடியும் ஆண்டவர் உயர்த்துவா. நீ முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க. இப்போ என்ன நடக்குது? அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து காட்டுறாரு அவனுக்கு. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அங்க இருக்கல. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இதெல்லாம் செய்து காட்டுறாரு அவனுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். வந்துட்டான். இதெல்லாம் பண்ணி அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இப்ப ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதே சொல்றேன், இந்த உள்ள உனக்கு என்ன வேலை, நான் உன்னை கொண்டு இன்னும் என்னென்னமோ செய்ய வேண்டிய காரியங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகள், உங்களையும் இப்படித்தான் சாத்தான் என்ன பண்ணா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடி உங்களை தடைப்படுத்திட்டே இருப்பான். யார் மூலமாக உங்களை கட் பண்ணி உங்களை நிற்க வச்சு உள்ளே உட்கார வச்சு
நமக்கு இதுக்கு என்ன பிரச்சனை, வேண்டாம் விடு, நம்ம ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்துட்டு போகலாம், அல்லது அமைதியாக இருந்துட்டு போகலாம், யாருக்கு தெரியாமல் இருப்போலாம். ஆனால் ஆண்டு வச்சா உனக்கு என்ன வேலை, உன்னை கொண்டு நான் பெரிய வெளியே வா, நீ என்கிட்ட வான்னு சொல்லி அவனை இழுத்துறாரு. இழுத்து இப்போ என்ன பண்ணார் பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை. மறுபடியும் அந்த பழைய பாட்டையே பாடுறாரு. மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். என்னையும் கொலை பண்ண தேடுறாங்க ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்து இங்க ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியை வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ற வேலை உன் மேல இருக்கு, நீ எங்க இருக்கிற? எபிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான். எத்தனையோ ராஜாக்களை உருவாக்குகிற அந்த அதிகார வல்லமை வரங்கள் கிருபைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் என்ன கூடாதான், சோர்ந்து போய் உட்காந்துருக்கூடாது. என்னை எதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காத. இன்னும் பெரிய காரியங்களையும் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்ல பார்த்தா 2-3 ராஜாக்களை ஆண்டவர் சொல்கிறாரு. பிறகு அவர் போய் தான் யார் அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு? எலிசாவை கூட்டிகிட்டு வர்றார். அன்றைக்கு அவர் சோர்ந்து போய் அப்படியே ஊழியத்தை விட்டுருந்தாருன்னா நமக்கு ஒரு எலிசா கிடைச்சிருக்க மாட்டார். மற்ற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் பெரிய காரியங்களை செய்து அவன் என்னன்னா கடைசியில் ஆண்டவர் சுழல் காற்றிலே பரலோகத்தை கொண்டு போன ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பிறகு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய மகத்துவமான காரியங்கள் நமக்கு தெரியாததுனால பிசாசு நம்ம என்ன பண்ணனா, சோறு உண்டாக்கி ஒன்றும் வேண்டாம், நமக்கு அமைதியாக கெபியில் போய் உட்காந்துக்கலாம், அமைதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு கர்த்தர் பிசாசு நம்மை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக நான் மாற்றுவேன், மீண்டும் நான் உன்னை உயர்த்துவேன், மறுபடியும் நான் உற்சாகப்படுத்துவேன், மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, நீங்களே ஜெயிக்கும்படி பலனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினதை அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கடைசி பிறந்த தைரியமாக நின்று, அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பி அவருடைய வல்லமையை அனுப்பி அவனை மீண்டும் புதுப்பித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. அதே போல் இங்கே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஏதோ தப்பாக நடக்கிறது போல நமக்கு தெரியும். பல காரியங்கள் உங்களை சோறு உண்டாக்கி கொண்டு இருக்கும், பல காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்க. மீண்டும் கர்த்தர் உங்களை ஷார்ப்பாக்குவார், மீண்டும் புதிது கூர்மையுள்ள எந்திரமாய் மாற்றுவார். உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டாரோ அதை இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களை எலியாவை போல கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டாரோ அது உங்களை கொண்டு தான் செய்வார். என்னை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் சிந்தை கொண்டாரோ என்னை கொண்டு தான் கர்த்தரை செய்வா. என்ன சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகளை சத்துரு கொண்டு வந்தாலோ அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்தி மீண்டும் புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள எந்திரமாய் நம்மை மாற்றி பயன்படுத்த கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்னொரு சம்பவத்தை கூட வாசித்து நம்ம கலந்து செல்வோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. அங்கே சீஷர்கள் எல்லாம் சோர்ந்து போனாங்க, போய் பயந்து ஒளிந்து கொண்டாங்க. அதில் 2 பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கே போகலாம், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவர்களை கர்த்தர் எப்படி மீண்டும் உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு வராரு பாருங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 2 பேர் போயிட்டாங்க. இனி நமக்கு இயேசு செத்துட்டாரு, அது இனி உயிர் தர உயிர்க்கல, அவங்கள நம்பிக்கையில் ஊழியமே வேண்டாம், நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லி 2 சீஷர்கள் போயிட்டாங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். 2 பேர் சோர்ந்து போய் பேசிட்டே போறாங்க. என்ன இயேசுவை நம்பணும், ராஜா அவரை நம்பணும், இப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்னு பேசிட்டு போறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு இப்ப வந்துட்டாரு. இவங்களை மறுபடியும் ஷார்ப் பார்க்கணும். இவங்க மலிங்கி போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, உயிர் தெழுதலை மறந்துட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னதை மறந்துட்டாங்க, இயேசு உயிரோடு வருவாருன்றதை மறந்துட்டாங்க. இப்போ அவங்களை உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது
அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து. பாத்தீங்களா, சீஷர்கள் உற்சாகமா இயேசுவோடு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க? துக்க முகமா இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நிறைய பேர் துக்க முகமாக இருக்கலாம். அதில் இல்லையா, கண்ணீரோடு கூட நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ல, ஏன் நீங்க துக்க முகமாக இருக்கிறீங்க? ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் நீங்க என்னவென்று ஒருத்தர் கேட்டார். நீங்க என்னத்த பேசிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவரையே கேட்குறாங்க, நீர் என்ன அந்நியரா? எருசலேமில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. எங்களோடு இருந்த இயேசுவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இயேசுகிட்டயே அதை சொல்றாங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, அவர் தீர்க்கதரிசின்றது உங்களுக்கு தெரியும், ஆனா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியல. அவர் இருக்கும்போது என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் கட்டுவேனார். அவரை குறித்து சொன்னார், என்னை கொன்று போடுங்க, 3ஆவது நாள் உயிரோடு வருவேனார். அடுத்தது என்ன, கொன்று போடுவாங்க, நான் 3ஆவது நாள் நிறைய தடவை சொல்லியிருக்கார். ஆதி ஆமத்திலேருந்து சொல்லியிருக்கார். அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியல, ஆனால் இயேசு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல தான் நாமும் இயேசுவை அறிந்திருக்கலாம், ஆனால் இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம அறிந்திருந்தாதான் ஷார்ப்பாக இருக்க முடியும். அல்ல இல்லையா? இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஷார்ப்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். பாத்தீங்களா, இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்து ராஜா ஆவாரு, நாங்களாம் மந்திரி ஆவோம்னு சொல்லி நம்பி இருந்தோம். இப்போ அவர் செத்து போயிட்டாரு, அதனால நாங்க ஏமாந்து போயிட்டோம், சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே சொல்றாங்க. இப்போ அவங்க ஆண்டவரை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர்றாரு பாருங்க. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணாங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஆனாலும் இவங்க விசுவாசிக்கல. ஆனாலும் அவரை மறுபடியும் பார்க்காதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க வந்துட்டோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இவங்களுடைய மந்தம் உண்டானதுக்கு என்னன்னா, தீர்க்க தரிசனத்தை நம்பல. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட வருவேன்னு சொன்னதை இவங்க மறந்துட்டாங்க. அதை விசுவாசிக்கல, அதை எதிர்பார்க்கல, அதுக்காக காத்திருக்கல. அவரை செத்து போயிட்டாரு அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் அவர் சொல்ற, மந்த இருதயமா இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த உயிர் தெழுதலை குறித்து மறுபடியும் சொல்லி அவங்கள ஷார்ப் ஆக்குறார். இப்போ மழுங்கி போன அந்த இருதயத்தை, மழுங்கி போன அந்த மிஷினை, அந்த பற்களை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, வசனத்தை அனுப்பி ஷார்ப் பண்ணுறாரு. அதிகாமத்திலேருந்து சொல்லியிருக்கல, மோசே சொல்லியிருக்காரு, ஏசாயா சொல்லியிருக்கார், தாவீது சொல்லியிருக்கார், நானும் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னது எங்கே போச்சு, அது எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு நினைப்பூட்டின உடனே அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. மறுபடியும் அந்த ஆவிக்குரிய அந்த எண்ணங்கள், அந்த ஷார்ப்னஸ், மறுபடியும் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அதான், கண்கள் மூடப்படும் பொழுது நம்முடைய ஷார்ப்னஸ் போயிடும். இப்போ ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுத்து அவங்களுக்கு என்னத்தை, கண்ணை திறந்தார். ஆவிக்குரிய கண்ணை திறந்த உடனே அவங்களுக்கு மறுபடியும் அந்த மழுங்கி போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் உயிர் பெறுகிறது. மறுபடியும் அந்த ஷார்ப் ஆகுது, மறுபடியும் அந்த விசுவாசம் வருகிறது, மீண்டும் அந்த நம்பிக்கை வருகிறது. இயேசு உயிரோடு வந்துட்டாருங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வளர்ந்த உடனே திரும்பி அவங்க ரிட்டர்ன் வர்றதை நம்ம பார்க்குறோம். படிங்க. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போயிட்டாரு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின
காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று பாத்தீங்களா? சொல்லிக்கொண்டு அந்த வசனம் தான் அந்த மறுபடி ஷார்ப் ஆக்குது. பேச 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 அவங்க இறுதி என்ன ஆகுதா? கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய இருதயம் எலியாவை போல போதோன்ற இருதயத்தை மீண்டும் நம்ம உயிர்ப்பித்து பலப்படுத்தணும்னா அதுக்கு ஆண்டவருடைய வேத வசனத்தை தான் நம்ம நிறைய என்ன பண்ண வேண்டியிருக்கு? வாசித்து தியானிக்கணும். நமக்கான வசனங்கள் அதில் தேடி 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 எடுத்து வாசித்து தாவீதை போல நம்ம என்ன பண்ணணும்? பலப்படுத்தி கொள்ளணும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி நாம தான் அந்த வசனத்தை சொல்லி 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 நம்ம மீண்டும் நம்மை புதுப்பித்து கொள்ள முடியும். வசனத்தினாலே கர்த்தர் நம்ம மீண்டும் ஷார்ப்பாக்கி எந்திரத்தை புதிதாக்கி மீண்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. படிங்க. அந்நேரமே எழுந்திருந்து உடனே அந்த வசனம் போன அப்பவே உடனே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாருங்க, ஒண்ணுமே இல்லாம மழுங்கி போன இவங்க இப்ப வந்து இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சோர்ந்து போன சீஷர்களை இவங்க உற்சாகப்படுத்துறாங்க. நம்பிக்கைச்சு இருக்கிற பயந்து இருக்கிற அந்த சீஷர்களை இவர்கள் தைரியப்படுத்துறாங்க. அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க பயந்து போயிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். நீங்க மற்றவர்களை பலப்படுத்தும்படி தான் கர்த்தர் அந்த பாதையில உங்களை நடத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அநேகருடைய கண்ணீரை நீங்க துடைப்பீங்க, அநேகருடைய பயத்தை நீங்க நீக்குவீங்க, அநேகரை நீங்க உற்சாகப்படுத்துவீங்க. இயேசு மரித்து விட்டார் என்று என்னை கைவிட்டு விட்டார் என்று சோர்ந்து போயிருக்கிற பயந்து இருக்கிற அநேகரை இவர்கள் போய் உற்சாகப்படுத்தி அங்கே சொன்ன உடனே இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். இவங்க சொல்றது உண்மைங்கிறது வந்து நேரடியாக வந்து ஆண்டவர் அங்க இருக்கிற சீஷர்களை எல்லாம் பலப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி அந்த அங்க இருந்த அத்தனை சீஷர்களையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பகுதியில் ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொன்னா, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவேன் என்று சொன்னார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிறகு பாருங்க, ஆண்டு புதிய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. நீங்க எருசலேமில் காத்திருங்க, பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு அந்த பகுதியில் கீழே வந்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அபிஷேகமும் திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள எந்திரமாக நம்மை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போயிட்டேன், விசுவாசம் இல்லாமல் போயிட்டேன், ஜெபம் பண்ண முடியாமல் போயிட்டேன், இப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லாரு, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய பிரசன்னத்தை உங்கள் மேலே அனுப்பி மீண்டும் புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள எந்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மலைகளையும் அந்த வசனத்தை முழுசாக போடுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் கூர்மையான பிறகு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மலைகளை நீங்க மிதிப்பீங்க. பாருங்க, அவ்வளோ பெரிய மலையை இயேசுவின் நாமத்தால் நீங்க மிதிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த மாசத்துல எத்தனையோ மலையை போல பிரச்சனைகள் உங்களை முன்னாடி நின்று கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை மலையை போல் நின்று கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் பாருங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஷார்ப் ஆக்கின உடனே அந்த பிரச்சனையை நீங்களே இயேசுவின் நாமத்தில் மிதிப்பீங்க. அல்லேலூயா. அந்த மதிலை அந்த மலையை நீங்க தாண்டுவீங்க. அல்லேலூயா. தாண்டுகிற பலனை கர்த்தர் தருவார். அது எவ்வளவு பெரிய மலையா இருக்கட்டும், மான்கால்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதை நீங்க தாண்டி போகிற பலனை கர்த்தர் இந்த மாதத்துல தருவார். அல்லேலூயா. குன்றுகளை என்ன பண்ணுவீங்களா? பதருக்கு ஒப்பாக்குவீர்கள். அப்படியே பறந்து போகும். பதறுன்னு சொன்னா கோதுமை பதறல இருக்க பாருங்க, அது போல அப்படியே பறந்து போற மாதிரி மலைகளை போல பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய ஜெபத்தினாலோ உங்களுடைய வல்லமினால் வரங்களினால் கிருபைகளினாலோ அதை ஜெயிக்கத்தக்கதான பலனை திரும்ப கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வசனத்தையும் ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் இந்த மாதத்தில் பலப்படுத்துங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. மழுங்கி போய் கிடக்கிற எல்லாவற்றை கத்த மீண்டும் புதிதும் கூர்மை உள்ள பற்களுள்ள எந்திரமாய் கத்த நம்மை மாற்றி எலியாவை பயன்படுத்தின தேவன் சீஷர்களை மீண்டும் உற்சாகப்படுத்தி அபிஷேகித்து அவர்களை கொண்டு உலகம் முழுவதும் சபைகளை எழுப்பின தேவன்
சோர்ந்து போயிருக்கிற நம்மை இந்த மாதத்தில் கர்த்தர் உற்சாகப்படுத்தி அவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை, அவர் நம் மீது வைத்திருக்கிற சித்தத்தை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுக்கு என்னென்ன தொழில், என்னென்ன வருமானம், எந்தெந்த காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஒருவேளை இந்த சோர்வுகள் தடுத்து கொண்டிருக்கலாம், இந்த சாத்தான் தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை ஷார்ப்பாக்கிறதுனால இந்த மாதத்தில் அதெல்லாம் நீங்கள் இலவசமாய் கிருபையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அந்த தடைகளை உடைப்பீங்க, வெண்கல கதவுகளை உடைப்பீங்க, இரும்பு தாழ்பாலெல்லாம் முறிப்பீங்க. அந்த காலத்தில் இருக்கிற புதியல்களை ஒளிப்படுத்தின பொக்கிஷங்களை உங்களுடைய அந்த பலத்தினாலே, விசுவாசத்தினாலே, ஜெபத்தினாலே இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை பலப்படுத்த கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் வேதத்தை வாசிங்க, சோர்ந்து போகாமல் ஆவில நிரம்பி 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 நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீஷர்களை பலப்படுத்தின தேவன், எலியாவை பலப்படுத்தின தேவன், நம்மை பலப்படுத்தி மீண்டும் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஷார்ப்பாக்கி அநேக காரியங்கள் இந்த பூமியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென். பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்துச்சோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு முன்பாக ஒரு அறுவடையான போர் அடிக்கிறதுக்கான தானியங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதை பிரித்தெடுப்பதற்கு நம்மை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய மாதத்திலே மலை போன்ற பிரச்சனைகளை, குன்றுகள் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி எல்லாவற்றையும் பதருக்கு ஒப்பிடும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? கோதுமை மணி போர் அடிக்கிறதுக்கு அந்த கூர்மையான அந்த எந்திரத்தினால தான் அதை பிரித்தெடுக்க முடியும். பதரையெல்லாம் அக்கினியில் போட்டுற முடியும். கோதுமை மணி போல இருக்கிற நம்மை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோமப்பா. அதற்கு வேண்டிய எல்லா பலனையும் கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கார். சோர்ந்து போயிருக்கீங்களா? பலனற்று இருக்கீங்களா? ஆண்டோட்டு சொல்லுங்க, அப்பா இந்த 6வது மாதத்தில், புதிய மாதத்தில் என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. எனக்கு இருக்கிற சோர்வுகள், மலை போன்ற பிரச்சனைகள், கடன் பாரங்கள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், காயங்கள், வேதனைகள் என்னை ஆழ்த்தி நிமிரக்கூடாதபடி என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, சத்ருவின் பிடியிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க. தெய்வ ஆவியானவர் தெய்வ வார்த்தையினாலேயும் அவருடைய அபிஷேகத்தினாலும் இந்த காலை வேளையிலே நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. எப்படி அந்த சீஷர்கள் தெய்வ வார்த்தையை மறந்து போய் அதெல்லாம் நினைவு கூற தேவன் கிருபை செய்தாரோ, அதுபோல மறந்து போன நம்மை மீண்டும் தேவனுடைய வார்த்தையினாலே இடைகட்டும்படியாக, அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டு விட்டு அர்ப்பணிங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏன் துக்க வேதனை? கர்த்தருடைய கையில் அர்ப்பணித்தா தானே தேவன் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும், மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கிறதான களிமண்ணை போல இந்த காலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்கள் இஷ்டம் போல என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னை ஒரு நல்ல விலை மதிப்புள்ளதான ஒரு பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும். எலியாவை போல பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. கர்த்தர் பேரில் ஒரு வைராக்கியம் தேவை, பக்தி தேவை, தேவ பயம் நமக்குள்ள அண்டிக் கொள்ளணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். எப்பெல்லாம் ஆண்டவர் பேசினாரோ எலியா அப்படியே கீழ்ப்படிந்து சென்றதை பார்க்கிறோம். சோர்ந்து போனாலும் கர்த்தர் தட்டி எழுப்பும் போது தன்னை அர்ப்பணித்து ஓடி வருகிறார். அந்த கீழ்ப்படிதல் ஆவியை எனக்குள்ள ஊற்று ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மையாய் நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே, பரிசுத்தமாய் நான் வாழ விரும்புகிறேன். உங்க வார்த்தையின் மீது எனக்கு விசுவாசம் வேணும்ப்பா. இன்னும் உங்க வார்த்தையின் மீது நான் நம்பிக்கையோடு வாழணும். என்னை இந்த கால வேளையில் அபிஷேகிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தத்தினால் என்னை அபிஷேகிங்க. உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்.
தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா உங்களால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எவ்வளவு பிரச்சனை சேனை போல வந்தாலும், ஓ படை திரண்டு வந்தாலும் நான் பாய்வாண்டவரே. ஒரு மதலை தாண்ட எனக்கு பெலன் தாங்க ஆண்டவரே. என்னால் முடியாது உங்க பெலன், எங்களால் முடியாது உங்க கிருபை, எங்களால் முடியாது உங்க தயவு. ஓ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அர்ப்பணித்தா போதும், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த எந்திரம் தன்னை அர்ப்பணிக்கிறது, புதியதும் கூர்மையும் ஆக்குவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. அதனால்தான் அது ஷார்ப்பாகுது. மீண்டும் அது மழுங்கி போன அந்த எந்திரம், அந்த மெஷின் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. மழுங்கி போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போயிருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களை ஆழ்த்தி கொண்டு இருக்கலாம். எழும்ப முடியாமல், தேவனுக்கு என்று பயன்பட முடியாமல், ஓ தேவனை மகிமைப்படுத்த முடியாமல், பக்தி வைராக்கியத்தை எல்லாம் இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தா போதும், அவருடைய வல்லமையினாலே ஓ நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆயத்தமாக இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. காலை வேளையில் இந்த 6ஆம் மாதம் முதல் நேரத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசேஷ அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்க வல்லமையால் நிரப்புங்க. ஓ உங்களுடைய அக்கினியாக மாற்றுங்கப்பா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான பலனை தருவீராக ராஜா. டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள், பதரை போல இருக்கிற எல்லா பதர்களும் இயேசுவின் நாமத்தினால ஓடி போகட்டும், எல்லாம் கருகி போகட்டும். தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி சோர்வு உண்டு பண்ணுகிற எல்லா ப்ராப்ளமும் பிரச்சனைகளும் மனுஷிக ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவின் கிரியிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே, ஓ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களை உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஷார்ப் பண்ணுவீராக. அவர்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக எல்லாவற்றையும் ஒப்பாக்கி விடுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி மலை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மிதித்து நொறுக்க அந்த பெலனை கர்த்தனை கட்டளிட வேண்டும் ஜெபிக்கிறேன். இந்த 6ஆம் மாதத்தில் நம்முடைய புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் பாதியை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. உங்க கிருபை இல்லைன்னா, உங்க தயவு இல்லைன்னா எங்களால் ஆண்டவரை கடந்திருக்க முடியாது. இம்மட்டும் வழிநடத்தி வந்த கர்த்தர் இனி மீதியான மாதங்களிலும் எங்களை வழிநடத்துவீராக. விசேஷமாக இந்த 6ஆம் மாதத்தில் ஆண்டவரே எங்கள் கரம் பிடித்து நீ நடத்துவீராக. ஓ கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தர வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. உம்முடைய கிருபை இரக்கம் காருண்யம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளையோட மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. என்னென்னலாம் வாஞ்சியா இருக்காங்களோ சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை தந்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் ஜெபிக்கிறாங்க தாவே. போக்கிலும் வர்த்தலும் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் செல்லுகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரில் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கணும். ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி இந்த பந்தியிலே பங்கு பெற்று எங்களுக்காக ஆண்டவரே பிற்கப்பட்ட சரீரத்தையும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணி உம்முடைய வல்லமைகளும் வரங்களையும் கனிகளையும் பெற்று நாங்கள் அலங்கரிக்கப்பட உமக்கென்று பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்திரும் வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருவருந்த காயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் அப்படி